ஹாய் ஹேஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டாக்ஸிக் லவ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கோ மிங்ஷனை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு பிரம்மாண்டமான வீட்டில் அந்த வீட்டோடைய விண்டோஸ் வழியாக வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கேருந்து வெளியில் போனால் ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அவளுக்கு முன்னாடி ஒரு தங்க கூண்டு இருக்கு. அதில் ஒரே ஒரு குருவி மட்டும் வெளியில் போக முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினோ நானும் ஒன்ன மாதிரி தான் சொல்லிட்டு அந்த குருவியை ரிலீஸ் பண்ணலான்ட்டு போகும்போது அப்போ அவளுக்கு பின்னாடி திடீர்னு அவள் ஹஸ்பண்ட் சென்ஷுவான் வந்து அண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டு அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணி அன்பு மழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். இவ ஒரே வார்த்தையா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்றா. அதை கேட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறான். அண்ணே எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இல்லையா? உனக்கு வீடு வேணுமா, கார் வேணுமா, ஜுவல்லரி வேணுமா, இல்ல பேக் வேணுமா, இல்ல என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் கேளு. எதுவா இருந்தாலும் நீ கேட்டா அதை வாங்கி தர நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுவோம். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, உங்ககிட்ட இந்த டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதான் சொல்லிட்டா இருந்து போகலான்னு பாக்குறா. அவளை அப்படியே கழுத்து பிடிச்சு இழுக்கிறான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கா இதை மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது, இந்த டிவோர்ஸை பத்தி என்கிட்ட மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு. எதுக்கு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறேன்னு பயங்கர கோவத்தோட அவளை பிடிச்சு கீழே தள்ளிடுறான். எதுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறீங்கல்ல, இதுக்குதான் இதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து விலைக்கு போகும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். இவ்வளவு நேரமா வயலண்டா இருந்தவன் திடீர்னு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேன். அது வந்து எங்க நான் உன்னை இழந்துடணுங்கிற பயத்துலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன். என்ன தயவு செஞ்சு நம்புமா, நான் பண்ணது தப்புதான் சொல்லி அவனை அடிச்சுக்கிறான். உன்னை பிக் பண்ணி கேட்கிறான், தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதம்மா, நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். போதும் என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்றா. இல்ல என்னால அது மட்டும் முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பேசாம நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கலாம். குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு விலைக்கு போக மாட்டல, என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டலன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு வந்தா பெட்ல தள்ளி அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவரோ என்ன விடுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தானே, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, இதுக்கு என்ன அலோ பண்ண மாட்டேங்கிற, எதுக்கு என்ன வெறுக்கிறன்னு கேக்குறான். ஏன்னா நீ உங்க அப்பா மாதிரியே ஒரு மோசமான ஹஸ்பண்ட், உன்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்கவே முடியாதுன்னு சொல்றா. ஆனா இவனும் அவன் கழுத்துல இருந்த டைய கழட்டி ஹீரோயின் கையை கட்டி போட்டுட்டு நான் இப்ப வேணா இப்படி இருக்கலாம், நமக்குன்னு ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன், நம்ம குழந்தைங்களோட ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அப்ரோச் பண்ண போறான். அவன் என்னத்த சொல்லி சமாதானப்படுத்தினாலும் இவ அவனை அலோ பண்ண மாட்டேங்கிறா. உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போகணும்னா நான் என்ன பண்ணி தொலைக்கணும்னு கேட்கிறா. அதுக்கு நீ நானும் சாகணும், நம்ம ரெண்டு பேரும் செத்தா தான் நம்மள பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவகிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸ் இல்ல, அமைதியாவே இருக்கா. உன்னுடைய பாடி, உன்னுடைய சோல், உன்னுடைய ஹார்ட் எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ என்னைக்குமே எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என் பக்கத்துல வந்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றா. அவ்வளவுதான் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறா. பயங்கர கோவத்தோட அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவளுடைய ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க எங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் அவனை விட்டு விலகியும் போக முடியாம அவன் கூட சேர்ந்து வாழவும் முடியாம ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஹீரோனியா பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவகிட்ட இன்டிமேட்ஸ்ல இருந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி ஹனி நீ ரொம்பவும் பசியோட இருப்ப, வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போறான். இவனே சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறான். ஆனா அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடவும் அவ வேணான்னு சொல்லி தட்டி விட்டுறா. இதனால கோவப்பட்டு அந்த வீட்டுல வேலை பார்க்குற மேடெல்லாம் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கான், தன்னுடைய வைஃபுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு செய்யலன்னு சொல்லி. அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரவோ அந்த போனை பேசிட்டு வரதா சொல்லிட்டு எழுந்து போறான். அப்போ அந்த வீட்டுடைய வாசல் இருந்து பயங்கரமான சத்தம் கேக்குது. ஹீரோயின் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. வெளியில போய் பார்த்தா அங்க ஹீரோனுடைய ஸ்டெப் மாமா அவங்க சிஸ்டர் தான் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த கார்ட்ஸ் கிட்ட நின்று பயங்கரமா சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இங்க எதுக்கு வந்தீங்க, என்ன வேணும்னு கேக்குறா. ஏன்டி இவனுடைய சிஸ்டர் தானே, நீ மட்டும் பணக்கார ஹஸ்பண்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும், இவ மட்டும் கஷ்டப்படணுமான்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ ஹீரோனுடைய சிஸ்டரோ அக்கா நீ எதுவும் நினைச்சுக்காத, நான் அவங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த அம்மா கிளம்பவே மாட்டேங்குது. பஜாரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அங்க வந்தது பணத்துக்காக. ஹீரோயின் கிட்ட இருந்து பணம் கேட்டுதான் வந்திருக்காங்க. உங்க அப்பா பேரலைஸ் ஆயிட்டாரு, 10 பைசா கூட வழி கிடையாது, நீ மட்டும் இங்க ஹாப்பியா இருக்கலாம், நாங்க மட்டும் கஷ்டப்படணுமா, இவ்வளவுடைய தங்கச்சி தானே, இவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா, அப்படி லைஃபுக்காவது நீ பணம் கொடுக்க மாட்டேன்னு கேட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் ஆல்ரெடி அவளுக்கு வேணுங்கிற பணத்தை கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா நீங்க தான் ஒவ்வொரு தடவையும் நான் அவகிட்ட பணம் கொடுக்கும் போதெல்லாம் அந்த பணத்தை கொண்டு போயிட்டு கேம்லிங்ல விட்டுறீங்க, இதுக்கப்புறம் ஒரு பைசா கூட என்னால தர முடியாதுன்னு சொல்றா. ஆனா இந்த அம்மா பணம் கொடுத்ததான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ தான் வரான். இப்போ உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், உங்களுக்கு தேவையான பணம் இந்த கார்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். அந்த அம்மாவும் பயங்கர ஹாப்பியா அதை வாங்கிக்கிது. திடீர்னு கார்ட்ஸ் அந்த அம்மா பிடிச்சு லாக் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா இப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். என் வைஃப் உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சிவ்க்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டா, ஆனா நான் இதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, உங்க 2 கையும் உடைக்க போறேன், அதுக்கு காம்பன்சேஷனா தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லவும் அட கொலகாரன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும்
ஹீரோவை முறைக்க பாக்குறா. இந்த அம்மாவும் அவங்க முன்னாடி விழுந்து எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்ல, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வர மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் என் வைஃபை வந்து டார்ச்சர் பண்ணுவீங்களா, அவளை ஹரஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி மண்டையை போட்டு தரையில மோதிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எங்க கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்கன்னா ஹீரோவா அவங்களை அங்கேருந்து திரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வரான். அவங்கிட்ட திட்டு வாங்கின இல்லையா அந்த மேடு பொண்ணு, மேடமுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. அண்ணே இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு இருக்கு, பட்னி கிடக்காத சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா இந்த மேடு பொண்ணும் பரவாயில்ல, எவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்காரு, இவரை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டா இது வரைக்கும் நான் பார்த்ததேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவன் யாரு, இவனுடைய உண்மையான முகம் என்னங்கிறதா ஹீரோயினை தவிர அந்த வீட்டுடைய மேடுக்கு கூட தெரியாம தான் இருக்கு. தென் இவனும் ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விட போறான். மேடு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல ஹஸ்பண்ட் தான், ஆனா உன்னுடைய ட்ரூ கலர் என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் அவருடைய பாய் பெஸ்டே தான் மீட் பண்ண போயிருப்பா. ஆக்சுவலி இந்த பையனும் ஹீரோயினும் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவ ஏதோ ஒரு ஆட்ல வின் பண்ணியிருக்கலாம், அதோடைய சர்டிஃபிகேட்டை வாங்காம வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை தான் வாங்கிட்டு வந்து கொடுக்க வந்திருப்பான். இவ்வளோ அவங்கிட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த காஃபி வந்து ஹீரோயின் கையில கொட்டிடும். உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும் எப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பா, ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து ஜஸ்ட் ஹீரோயின் கையை தான் தொடச்சு விட்டுருப்பான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினை தேடி வந்த ஹீரோவும் ஹீரோயின் கையை அவன் தொடச்சு விட்டதை பாத்துறான். சோ அவங்கள பார்த்தபடியே பயங்கர கோவத்தோட வரும்போது இந்த ஹீரோயின் பாத்துறா. அச்சோ கடவுளே, இவ வர பாத்துட்டானே, என்ன பண்ண காத்திருக்கானு செம்மையா பயந்துட்டு இருக்கா. இவனும் தன்னுடைய வைஃப் கிட்ட நீ வெளியில வந்த எவ்வளவு நேரம் ஆகுது, அதனால தான் உன்னை கூட்டிட்டு போக நானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்ப அவன் தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுங்கிறது தெரியாம ஃப்ரெண்டுக்காரனும் யார் நீங்க எதுக்காக அவளை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கார்ட்ஸ் அவனை பிடிச்சு லாக் பண்றாங்க. இங்க வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, அவன் ஜஸ்ட் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு தான், அவன் என்கிட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுக்க தான் வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு செல்லம், எதுக்காக நீ இவ்வளவு நர்வஸ் ஆகுற, எனக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் உட்காருன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதா சொல்றான். அப்ப அவனுடைய அசிஸ்டன்ட் பாஸ் நீங்க கேட்ட கிஃப்ட் இதுல இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போக அந்த பாக்ஸை வாங்கி ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கொடுத்து உன்னுடைய கிஃப்ட் இதான் சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்க சொல்றான். எவ்வளவு அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய விரல தான் வெட்டி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் செம்மையா பயந்து போயிடுறா. அவன் உன்னை இந்த விரல தானே டச் பண்ணா, அதான் அவனுடைய விரலையே வெட்டி எடுத்துட்டா, பயப்படாத செல்லம் நான் தான் இருக்கலன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிருப்பான். இப்ப அதெல்லாத்தையும் சொல்லி காட்டின ஹீரோயினும் நீ சரியான பைத்தியம்னு சொல்றா. ஆமா நான் பைத்தியம் தான், ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான், ஓ மேலதான் பைத்தியமா இருக்கான், அதனால தான் உன்னை யார் டச் பண்ணாலும் எனக்கு பிடிக்கிறதே இல்லைன்னு சொல்றான். நானும் ஒரு மனுஷி தான், நான் ஒன்னும் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லவும், நான் ஒரு மனுஷி நான் ஒன்னும் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லவும், எதுவா இருந்தானா அது எனக்கு சொந்தமானதானு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுடைய மெய்டு ஒரு ட்ரெஸ்ஸோட வராங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போதான், அந்த பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறானா, அதுக்காக தான் அவ்வளவு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வாங்கியிருக்கானா. அதோட ஹீரோயின் கிட்டயும் உன்னுடைய சிஸ்டர் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவன் தன்னுடைய வைஃபை கொஞ்சம் பேசிட்டு இருக்கதா அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்காரா. இதுக்கு இப்ப அவளே பாத்துட்டு இருக்க, வந்தல்ல ட்ரெஸ் கொடுத்தல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி அவரையுமே திட்டி விட்டுறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமா ஹீரோடைய ஸ்டெப் மாம் கூட வந்திருக்காங்க. ஹீரோடைய இந்த ஸ்டெப் மாமுக்கு ஹீரோயினும் சரி ஹீரோவையும் சரி சுத்தமாவே பிடிக்காது. இப்ப கூட பார்த்தா ஹீரோடைய சிஸ்டர் ஹீரோயின் கிட்ட வந்து அக்கா இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கிட்ட இந்த ஸ்டெப் மாமும் ஆமா என்னத்த பெரிய அழகா இருக்கா, இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டா இவ பிரின்சஸ் ஆயிடுவாளா, இவ என்னைக்குமே ஒரு சீப்பான உமன் தான், இவளெல்லாம் எப்படிதான் அந்த ஷென்சுவான் மேரேஜ் பண்ணனே தெரியலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு தான் கொண்டாடினா உசுராச்சு, கையில நைஃப் எடுத்து அவங்களை குத்துற மாதிரி வந்தா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளேட்ல குத்தவும் எல்லாரும் செம்மையா பயந்து போயிடுறாங்க. சாரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், என்ன யாராவது கோவப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னா இப்படிதான் அப்பப்போ ஒரு மாதிரி ஆகிடுவேன். அதுவும் முக்கியமா ஸ்டெப் மாம் உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க லிமிட் என்னவோ அதுக்குள்ளே இருந்துக்கோங்க, மறுபடியும் இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி கத்தியை காட்டி மிரட்டவும் அந்த அம்மா செம்மையா அரண்டு போயிடுது. நீ வாட்செல்லாம் உன் மூட வர அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, உன்னுடைய பர்த்டே கிஃப்ட்டை காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போறான். சோ ஹீரோயினுக்கான பர்த்டே கிஃப்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நெக்லஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த நெக்லஸ் $20 மில்லியன் செலவு பண்ணி வாங்கியிருக்கேன். இதை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா இந்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கும்னு. இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க உண்மையிலே எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு உங்ககிட்ட இந்த டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ மூஞ்சி பார்க்கவே இவளுக்கு பிடிக்கல, முகத்தை திருப்பிக்கிறா. அவ மூஞ்சி அப்படியே திருப்பி கண்ணாடி முன்னாடி காட்டி உனக்கு இந்த நெக்லஸ் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, உனக்காக இன்னொரு கிஃப்ட் கூட வச்சிருக்கான்னு சொல்லி கன் எடுத்து ஹீரோயின் தலையில வைக்கிறான். ஒன்ன மாதிரி தான் என் அம்மா எத்தனையோ தடவை என் அப்பா விட்டுட்டு ஓடி போக ட்ரை பண்ணாங்க, ஆனா ஒவ்வொரு தடவையும் எங்க அப்பா எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நான் கூட எங்க அம்மா கிட்ட ரொம்ப பெக் பண்ணி கேட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்காக இருங்கன்னு. கடைசியில என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினா அழுறா, ஆனா அவ அழறதுக்காக இல்ல, உங்க அம்மா மாதிரியே நானும் நீ கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுறேன், தயவு செஞ்சு என்ன ஷூட் பண்ணிடுன்னு சொல்லி கண்ணை மூடி உட்காந்துருக்கா. இவனுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான், இவன மாதிரியே உங்க அப்பனும் சரியான
சைக்கோ போல. அவங்க அம்மா ஒவ்வொரு டைமும் அவங்க அப்பா வீட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்கும் போதெல்லாம் அவங்கள கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா அடிச்சு கொடுமை பண்ணிருக்காரு. இவருடைய டார்ச்சரை தாங்கிக்க முடியாத ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவன் கண்ணு முன்னாடியே அவருடைய துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டு அதே இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கூட நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகிடுறான். பயப்படாத, இந்த துப்பாக்கில புல்லட்லாம் இல்ல. ஆக்சுவலி எதுக்காக என் அப்பா என் அம்மா மேல அந்த அளவுக்கு அப்சஸ்டா இருந்தாரு, எதுக்காக அவங்கள விடாம பிடிச்சு வச்சிருந்தாருன்னு எனக்கு புரியாம தான் இருந்தது. ஆனா நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தோன்னா அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இது எல்லாத்துக்குமே காரணம் காதல் தானே. ஆனா நீ கவலைப்படாத செல்லம், என் அப்பா என் அம்மாவை சாக விட்ட மாதிரி நான் உன்னை சாக விட மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்போதும் ஒன்னாவே இருப்போம். சரிவா, நம்ம போயிட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவ்வளவு ஏதோ பொம்மை மாதிரி அவன் கூட போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்ல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஹீரோயினுடைய சிஸ்டரும், அக்கா உனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உன் ஹஸ்பண்ட் உன் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காருன்னு சொல்லவும், அவனுக்கு என் மேல கேரிங் இல்ல, ஒரு மண்ணு இல்ல, என் மேல அவனுக்கு இருக்கிறது எல்லாமே ஒரு பைத்தியக்காரத்தனமான பொசசிவ்னஸ் மட்டும்தான் சொல்றா. அப்போ ஹீரோயின் கையில அடிப்பட்ட மாதிரியான தடை இருக்கதை பார்த்துட்டு, உன் கையில என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு ரெட்டிஷா இருக்குன்னு கேக்குறா. அதுவா, நீ இவ்வளவு நேரம் பேசினல என் அன்பான ஹஸ்பண்டை பத்தி, அவருடைய அன்புக்கான வெளிப்பாடுதான் சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பாக்குறா. அப்போ அந்த பொண்ணு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, நீ இங்க இருந்து தப்பிச்சு போக நினைக்கிறியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லவும் இவளும் திரும்பி அவ முகத்தை பாக்குறா. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனுடைய தங்கச்சி ரொம்ப பதட்டமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, என் அக்கா கடல்ல குதிக்க போறதா சொல்லிட்டு போறான்னு சொல்லுவோம். அதை கேட்ட ஹீரோவும் பயங்கர ஷாக் ஆகிறான். உடனே ஹீரோனை தேடிதான் ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் கடலுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய ஒரு மலையோட எட்ஜில தான் நிக்கிறா. ஹீரோ ஓடி வந்து, மேன்ஷன் என்ன பண்ற, முதல்ல இந்த பக்கம் வான்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்க தானே சொன்னீங்க நீ செத்தாதான் என்னை விட்டு பிரிஞ்சு போகலாம், சாகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்னு, அதான் சாக போறேன்னு சொல்றா. உடனே இவனும் அவன் முன்னாடி நீலன் பண்ணி, இங்க பாரு மேன்ஷன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் உன்னை என்னைக்குமே அடிக்க மாட்டேன், உன்னை காயப்படுத்த மாட்டேன், தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துரு, என் அம்மா மாதிரி நீ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ரொம்ப அழுது கெஞ்சிட்டு இருக்கான். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா உன்னை மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு மலையில இருந்து கடல்ல குதிச்சிடுறா. அப்ப கூட விடாம ஹீரோயின் குதிச்ச இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா. அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. அதுவும் அந்த இடத்தோட நீர் மட்டமும் கம்மியா தான் இருக்கு. உன்னை சாக விட மாட்டேன், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு பயங்கர வெறியோட தேடிட்டு இருக்கான். ஒருவேளை இங்க இருந்து தப்பிச்சு கூட போயிருக்கலாமே சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டை சுத்தியும் பயங்கரமான காடா இருக்கு. அந்த இடத்த ஃபுல்லாவும் ஹீரோவும் ஆட்களும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கா. அவங்க கண்ணில் படாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு உசுர கையில பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க இருந்து ரோட்டுக்கு போற எல்லா வழிகளையும் பிளாக் பண்ணுங்க, அவளை உயிரோடு பாக்கணும், இல்லன்னா அவ பாடியாவது நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேட சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோயினா அந்த காட்டுக்குள்ள இருந்து ரோட்டு பக்கமா வந்துடுறா. அப்போ அவளுக்கு முன்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கவும் கையை காட்டி ஸ்டாப் பண்றா. அந்த கார்ல வந்த பர்சனும் ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன துரத்திட்டு வராங்கன்னு சொல்லவும் உடனே இவனும் அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயினும் அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சிடறா. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயினை தப்பிக்க வச்சாலையா அவங்க தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. இவனும் தான் அக்கா பாவமேன்னு தான் அக்கா மேல இருக்கிற அக்கறையில எல்லாம் தப்பிக்க வைக்கல, இவளுக்கு தான் அக்கா புருஷ மேல ஒரு கண்ணு. ஹீரோயின் கிட்ட அன்பா இருக்குது, அவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறத பார்த்துருப்பா. சோ தான் அக்கா இருக்கிற இடத்துல தான் இருந்தோம்னா ஹீரோ தன்னை இந்த மாதிரி தான் கவனிச்சுப்பான், தனக்காக இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான்னு ஆசைப்படுறதான் ஹீரோனை துரத்தி விட்டுட்டு அவ இடத்த இவ பிடிக்கலான்னு பிளான் போட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு இல்லையா, அந்த பர்சன் பேரு வேன். ஆக்சுவலி அவருடைய பிளாஸ்டிக் சர்ஜரியன். சோ ஹீரோனியா அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ ஹீரோனிக்கு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு தெரிய வருது. உங்களால என்னுடைய ஃபேஸ மாத்த முடியுமான்னு கேக்குறா. இந்த மாதிரி எல்லாம் கிரிமினல்ஸ் மட்டும் தான் என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நீ கேக்குறனா, நீ கிரிமினலான்னு கேட்க, நான் கிரிமினல் இல்ல, என் ஹஸ்பண்ட் தான் ஒரு கிரிமினல், அவன் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காமிக்கிறா. அவ உடம்பு ஃபுல்லாவும் பயங்கரமான அடி வாங்கின தடங்கள் இருக்கு. இந்த அளவுக்கு இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அபியூஸ் அனுபவிச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு டாக்டர் அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதா ஒத்துக்கிறாரு. சோ ஹீரோயின் கிட்ட உன் முகத்தை எப்படி மாத்திக்கணும்னு ஆசைப்படுற, நீ எந்த மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க, அப்ப அவளுக்கு முன்னாடி டேபிள்ல ஒரு புக் இருக்கும். அந்த புக்கோட லேபிள்ல ஒரு பொருளுடைய போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு இந்த பொண்ணு மாதிரி முகம் வேணும், என்ன இந்த மாதிரி மாத்திடுங்கன்னு சொல்றா. ஆனா எதுக்காக இந்த பொண்ணுடைய முகத்தை கேட்கறேன்னு கேட்கவும், எனக்கு இந்த பொண்ணுடைய சிரிப்பு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சோ என்னுடைய அடையாளத்தை மாத்தி நான் ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு சொல்றா. அதுக்கு அந்த டாக்டருமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சர்ஜரி பண்ணதான் கூட்டிட்டு போறாரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இல்லாம குடிச்சு ஒரு மாதிரி ஆகிடுறா. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்க வந்து, நாங்க ரெசார்ட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்களால அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியலன்னு சொல்றாரு. எவ்வளவு ஹெலிகாப்டர் வேணாலும் அனுப்புங்க, கடலை சுத்தி ஃபுல்லா தேடுங்க, ஒண்ணு நான் அவளை உயிரோட பாக்கணும், இல்ல அவ பாடியாவது பாக்கணும், இல்லன்னா நான் உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் 1 மந்த்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. எங்க டாக்டர் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சர்ஜரி பண்ணி அவ கேட்ட மாதிரியே முகத்தை மொத்தமா மாத்திடுறாரு. டாக்டர் ஹீரோயின் முகத்துல இருக்கிற கட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஆக்சுவலி இது வரைக்கும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸை கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். சோ இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.